வைகை அணையில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரால் வைகை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. சிம்மக்கல் தரைப்பாலம் அருகே சாலையில் தண்ணீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், மதுரை சிம்மக்கல்லை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த 6ஆம் தேதி வைகை அணை தன்னுடைய முழு கொள்ளளவான 71 அடியை எட்டிய நிலையில் வைகை அணைக்கு வரக்கூடிய அனைத்து தண்ணீரும் உபரியாக திறந்து விடப்படுகிறது. கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து இந்த தண்ணீர் வைகை ஆற்றில் திறந்து விடப்படுவதால் வைகை ஆற்றினுடைய இரு கரைகளும் தொட்டுக்கொண்டு தண்ணீர் முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே வைகை ஆற்றில் உபரி நீர் திறந்து விடப்படும் என்று மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி உள்ளிட்ட ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அவ்வப்போது தண்ணீருடைய அளவு ஏற்றவாறு தண்ணீர் வைகை ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. நேற்று 5000க்கும் அதிக கன அடிக்கும் அதிகமான தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இன்று அந்த வைகை அணையில் திறந்து விடப்படுகின்ற உபரி நீரினுடைய அளவு 5000 கன அடியிலிருந்து சற்று குறைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3791 கன அடி வைகை அணையிலிருந்து வைகை ஆற்றுக்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இந்த தண்ணீர் வைகை ஆற்றில் மதுரை வழியாக செல்கின்ற பொழுது மதுரை சிம்மக்கல் தரைப்பாலம் அருகே இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையில் வைகை கரையினுடைய 2 பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையினுடைய பகுதியில் தண்ணீர் முழுமையாக வெளியில் வந்து தேங்கி விடுவதால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேலாக தரையில் சாலையில் இருப்பதால் அந்த வாகன ஓட்டிகள் செல்பவர்கள் அவர்கள் வாகனங்கள் தண்ணீரில் சென்று பழுதடைவதும் பின்பு அவர்கள் அந்த வண்டியை எடுத்து செல்வதற்கும் மிகுந்த சிரமத்தை உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் தேங்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக அகற்றிட வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளையும் மாநகராட்சி ஊழியர்கள் அவ்வப்போது மோட்டார் மூலம் எடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் இதுபோன்ற உபரி நீர் திறந்து விடப்படும் பொழுது இந்த தண்ணீர் அதிக அளவில் இங்கு தேங்குவதால் இங்கு வரக்கூடிய மக்களும் அதே போன்று வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்தை உள்ளாகி இருக்கிறார்கள். அணையில் தண்ணீர் திறந்து விடப்பட்ட தண்ணீர் இரு கரைகளிலும் தொட்டுக்கொண்டு வெள்ளம் போல் மதுரை வைகை ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.